உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. கர்நாடகாவில் 2023 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. அப்போது முதல்வர் பதவிக்கு சித்தராமையா மற்றும் TK சிவகுமார் இடையே கடும் போட்டி நிலவியது. இந்த உட்கட்சி மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் உயர்மட்ட தலைமையில் தலையிட்டு இருவருக்கும் இடையே சமரசம் செய்து வைத்தது. அதன்படி சித்தராமையா முதல்வராகவும் TK சிவகுமார் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றனர். முக்கியமாக ஆளுக்கு 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி வகிக்கும் பவர் ஷேரிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மே 2023 பொறுப்பேற்ற சித்தராமையா தற்போது 2.5 ஆண்டுகளை தாண்டியுள்ளார். இதனால் முதல்வர் மாற்றம் குறித்த பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் தீவிரமடைந்தன. இந்த சூழலில் 26ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்ற முக்கிய சந்திப்பில் சித்தராமையா மற்றும் TK சிவகுமார் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோருடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சந்திப்பில் ராகுல் காந்தி சித்தராமையாவை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய அறிவுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகின்றன. சித்தராமையா தனது ஆதரவு அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் கட்சி உயர்மட்டத்தின் வாக்குறுதியை மதித்து ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விரைவில் கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் உறுதியாகும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்றம் கர்நாடக காங்கிரஸில் புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என கருதப்படுகிறது. TK சிவகுமார் முதல்வரானால் அது கட்சியின் இளம் தலைமைக்கு வழிவகுக்கும். இருப்பினும் சித்தராமையாவின் ராஜினாமா அவரது ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் சித்தராமையாவின் மகனுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. 2028 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு காங்கிரஸ் எடுக்கும் இந்த முடிவு கட்சியின் ஒற்றுமையை தக்கவைத்து வெற்றி பெற உதவுமா அல்லது புதிய பிரச்சனைகள் உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் கர்நாடக அரசியல் தற்போது உச்சகட்ட பரபரப்பில் உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.